ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்பட்டு பெருமிதப்பட்டு வாழ்க்கையை அனுபவிச்சு கொண்டாட போற. ஆம் என் செல்லமே, இந்த வராகி அம்மாவை நம்பு. உனக்கான எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் தானே. நீயும் அதே போல என்னை நம்பி உன் வாழ்க்கை முழுவதையும் என்னிடம் ஒப்படைக்க தயாராயிட்ட. வராகியம்மா வராகியம்மான்னு தினமும் என்னையே நம்பி என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் நான் வந்ததை நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்கு. என்னை நம்பி யாருமே வாழ்க்கையில் தோத்து போகவோ ஏமாந்து போகவோ நான் விட்டுட மாட்டேன். இப்போது அப்படிதான். என்னை நம்பிய உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் உன் மன பாரத்தையும் நான் சுமந்துக்கிட்டு உனக்கான சந்தோஷத்தையும் சுகத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் உன் கைகளில் சேர்ப்பதற்காக ஓடி வந்திருக்கேன். ஒரு பிள்ளையாக நீ என் மனசில் குடியிருக்க, ஒரு தாயாக நான் உன் மனசில் குடியிருக்கேன். அப்புறம் என்ன, உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக தானே நடக்கும். நீ பக்தியோடு என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக நான் வெற்றியை தருவேன் என் செல்லமே. காலத்தால் உன் மனசில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கும் காயத்திற்கும் குழப்பத்திற்கும் அந்த காலமே தீர்வாக இருக்கும். நீ கஷ்டப்பட்ட காலமெல்லாம் முடிஞ்சு போய் நீ ஜெயிப்பதற்கான வெற்றி பெறுவதற்கான வசந்த காலம் வரப்போகுது. கடந்ததையே நினச்சி கவலைப்படாம எல்லாத்தையும் கடந்து வர தயாராகு. எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் உன்னால் கடந்து வர முடியும்னு நீ தைரியமாக இருந்தீனா அந்த சுமைகளையெல்லாம் ஏன் மேலே இறக்கி வச்சுட்டு உன்னுடைய அன்றாட வேலைகளை திறமையாக செஞ்சு முடி. நடந்த அனைத்துக்கும் ஒரு காரணம் இல்லாமல் இல்லைதானே. நான் எதுக்காக எதை செஞ்சேன் ஏன் செஞ்சேன்னு எல்லா காரியங்களையும் சீக்கிரம் எல்லா காரணங்களையும் உனக்கு புரிய வைக்கிறேன். நீயாகவே இது ஏன் இப்படி நடக்குது அது ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சு அதை புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சினா உன் மனசு இன்னும் குழம்பி போகும். உன் குழம்பி இருக்கிற மனதை தெளிவுபடுத்த உனக்காக நடந்தது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் நடத்தினேங்கிறத உனக்கு புரிய வைக்க இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வருவேன் என் செல்லமே. எத்தனை துன்பங்கள் உன்னை ஆட்டி படைக்க வந்தாலும் அது அத்தனையிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு உன்னை காப்பாற்றுவேன். நிச்சயமாக நீ நினச்ச அனைத்தையுமே உனக்காக நான் செய்து முடிப்பேன் என் செல்லமே. அது வரைக்கும் இந்த வராகி அம்மாவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. நீ நினச்சதையெல்லாம் உடனே நடக்கணும்னு மட்டும் ஆசைப்படாத. பொறுமையாக இருந்தீனா அனைத்தையும் சுலபமாக சிறப்பாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் சில காரணங்களோடு தான் நான் தள்ளி வச்சிருக்கேன். அது உனக்கு புரிய வரும்போது நான் உனக்கு நல்லது தான் செஞ்சேங்கிறதும் உனக்கு புரிய வரும். இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல விஷயத்தை உன் கண்ணெதிரேயே நான் நடத்த போகிறேன். ஒவ்வொரு முறையும் நீ அழுகும் போதெல்லாம் உன்னுடைய இதயத்தில் கண்களுக்கு தெரியாத ஒரு சிறு நரம்பு வெட்டப்படுது. அதே போல நீ மன அழுத்தம் கொள்ளும் போதும் மன உளைச்சல் அடையும் போதும் உன் வாழ்வில் நடந்த 2 விஷயங்களை நீ மறந்து போயிடுவ. ஏதாவது 2 விஷயம் நீ தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களையே கூட நீ அடிக்கடி மறந்து போகிறன்னு யோசிக்கிறதானே. இப்பெல்லாம் எனக்கு மறதி அதிகமாகிடுச்சு, நான் அடிக்கடி மறந்து போயிடுறேன்னு நீ சொல்றியே. அந்த மறதி வருவதற்கு காரணமே உன் மனம் அடையும் உளைச்சலும் வருத்தமும் தான். மன அழுத்தத்தையும் மன பாரத்தையும் மன உளைச்சலையும் நீ உனக்குள்ள உண்டாக்கும் போது அவ்வப்போது நடக்கிற சில விஷயங்கள் உனக்கு மறந்து போகுது. உன் இதயங்கிறது ரொம்ப மென்மையானது. தேவையில்லாமல் அந்த இதயத்திற்கு பாரத்தையும் வருத்தத்தையும் கொடுக்காதே என் செல்லமே. உன் மனசையும் இதயத்தையும் எப்போதுமே சந்தோஷமாக வச்சுக்கோ. இதயம் சந்தோஷத்தோடு துடிக்கணுமே தவிர பதட்டப்பட்டோ பயப்பட்டோ அவசரப்பட்டோ துடிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் என்னால் படைக்கப்பட்டது. நீயும் நிச்சயமாக வெற்றி பெறணும், வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை படைச்சேன். நீ எப்போதும் நிம்மதியாக வாழணுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் நீ தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் உண்மைதான். எப்போதும் யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் யார் உன்னை நிராகரிக்க நினைச்சாலும் அவங்க அதை செய்கிறதுக்கு முன்பாக நீ அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிடு. ஏன்னா உறவுகள் முக்கியம்தான், ஆனால் அதை விட உன் தன்மானம் எனக்கு முக்கியம். சொந்தக்காரவங்க முக்கியன்றதுக்காக
நீ தன்மானத்தை இழந்து தலை குவிழ்ந்து அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு அடிமையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையில உன்னை விட்டுட்டு போன பொய்யான உறவுகளை மறுபடியும் தேடி போய் தொடர நினைக்காதே. யார் உன்னை விட்டு போனாலும் போகட்டும்னு விட்டினாலே காலப்போக்கில் அவர்கள் மனசுல மாற்றம் வந்து மீண்டும் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் என் செல்லமே. அப்படி உன்னை வேணா நினைச்சவங்களும் உன்னை விட்டுட்டு போனவங்களும் உன்னை ஏமாத்திட்டு போனவங்களுமே கூட மறுபடியும் உன்னை தேடி வந்தா அவங்கள முழுசா நம்பாத. அவங்கள மறுபடியும் உன் வாழ்க்கையில நீ சேர்த்துக்கிட்டீன்னா நீ இருக்கிற இடத்துலையே உன்னை குழி தோண்டி புதைக்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். எப்போதும் எல்லா விஷயங்களையும் நிதானமா யோசி, சரியா யோசி, பொறுமையாக யோசி. அதே நேரத்துல உன்னை பத்தி மட்டுமே யோசி. ஏன்னா உனக்காக யோசிக்கவும் உன்னை பத்தி யோசிக்கவும் இந்த பூமியில் வேறு யாருமே இல்லை அல்லவா? உனக்காக நல்லது நினைக்கிற இந்த வராகி அம்மா ஒரு பக்கம், அதே நேரத்துல நீ நல்லா வாழணும்னு நினைக்கிற வராகி அம்மா உனக்கான நல்லதை தானே யோசிக்க சொல்வேன். எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நினைச்சு கவலைப்படாம பொறுமையா உன் வேலையை பாரு. உன் கஷ்டங்களை எல்லாம் நான் தவிடுபொடியா ஆக்கிடுறேன். நல்லதோ கெட்டதோ எதுவுமே உன் கையில இல்லை. உயர்வோ தாழ்வோ வெற்றியோ தோல்வியோ எதையுமே நீ தீர்மானிக்கிறது இல்லை. எதை எப்போது உனக்கு கொடுக்கணும்னு எல்லாத்தையுமே நான் தான் தீர்மானிக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சது நான் தான். அதில் எதுவுமே எந்த பொருளோ மனிதர்களோ யாருமே இங்கே அல்பம் கிடையாது. அற்பமான பொருள் என்று இது எதுவுமே இல்லை. நேற்று அற்பமாக நீ நினைச்சது இன்னைக்கு அற்புதமாக மாறலாம். இன்னைக்கு எதை நீ பெருசா அற்புதம்னு நினைக்கிறியோ அதுவே நாளை உனக்கு அல்பமாக கூட தோன்றலாம். ஆனா இந்த உலகில் எல்லாத்துக்குமே ஒரு விலை உண்டு. எதையுமே மிக சாதாரணமாகவோ அற்பமானதாகவோ வீணானதாகவோ நினைக்காதே என் செல்லமே. உனக்குள்ள நீ இருக்க, நீ நல்லா வாழணும்னு உன்னை நம்பி நான் இருக்கேன். இந்த வராகியம்மா உனக்கு நல்ல வழி காட்டுவேன்னு என்னை முழுசா நம்பு. உன் மனசுல இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் போக்கி உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்காக நான் வந்து விட்டேன் என் செல்லமே. உன் கவலைகள் அனைத்தையும் காணாம போக செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஒன்று கிடைச்சாலும் காரணம் இருக்கு, ஒன்று கிடைக்காம தள்ளி போறதுக்கும் காரணம் இருக்கு. சில பேரை நீ சந்திப்பதற்கும் காரணம் இருக்கு, சில பேரை உன்னை வாழ்க்கையில வச்சு நான் விளக்குறதுக்கும் காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் இந்த பூமியில் உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்கிறது இல்லை. இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குதுன்னு நீ காரணங்களையே யோசிச்சு அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யாம எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன்னு இந்த வராகி அம்மா மீது நம்பிக்கை வச்சு என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளேன் செல்லமே. உன்னை மற்றவங்க அவமானப்படுத்துகிறாங்களே ஒதுக்கி வைக்கிறாங்களே நினச்சி மனம் நொந்து போகாதே. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னை விட சரியான ஆள் இங்கு யாருமே இல்லை. உன் கண்ணீரின் வழியை கேட்பதற்கும் ஏன் அழுகிற வருத்தப்படாதுன்னு சொல்றதுக்கும் இங்கு யாருக்கும் காதுகளும் இல்லை, சொல்வதற்கு வாயும் இல்லை. என்னை தவிர உன் கண்ணீரின் சுமையை தூக்குவதற்கு, உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உன்னை தோள் சாய்ந்து கொள்னு சொல்வதற்கு இங்கு யாருக்கும் தோள்களும் இல்லைதானே. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ விதைச்ச விதைய நீ தான் அறுவடை செய்யணும். உன் கஷ்டத்தையும் கவலைகளையும் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்றதுனால எதுவுமே உனக்கு ஆக போறதில்ல. அதனால யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் நீ கவலைப்படாம உன்னை ஏளனமா பேசினவங்க முன்னால, எகத்தாளமா நடத்துறவங்க முன்னால வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தோட எதை பற்றியும் கவலைப்படாம வேலை செய். உன்னை கரையேற்றாமல் நான் ஓய மாட்டேன். உன் மனசுல இருக்கிற பாரங்களையும் வருத்தங்களையும் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவதற்கு மட்டும் நீ வேலை செஞ்சாலே போதும். என்ன உன் உயிருக்கு மேலாக நீ நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். என் மீது நீ வச்சிருக்க தூய்மையான பக்தி என் மனசை குளிர வச்சிருச்சு. என்னை வணங்கக்கூடிய உனக்கு எந்த ஒரு குறையும் வரவிட மாட்டேன் என் செல்லமே. அதே போல உன்னை கண்ணீர் சிந்தவும் நான் விடமாட்டேன். கஷ்டம் வரும்போது ஐயோ என்னடா இதுன்னு பயந்து கண்ணை மூடிக்கிட்டினா அது இன்னுமே உன்னை இருட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். என்ன கஷ்டம் வந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் தைரியமாக கண்ணை திறந்து பார்த்து அதை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சினா உனக்கான 1000 வழிகள் உன் கண்ணெதிரேயே தெரியும். இந்த வராகி அம்மா உன் கூடவே தானே இருக்கேன்.
உன்னை வழி நடத்துவேன், உன்னை வெற்றி பெறச் செய்வேன். நீ செய்கிற காரியமெல்லாம் நல்லபடியாக இருந்தா நானும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என் செல்லமே. நீ கலக்கமோ பயமோ தயக்கமோ அடைய வேண்டாம். என் மேலே நீ வச்சிருக்கிற பாசம், அன்பு, கோபம், வருத்தம் எல்லாமே எனக்கு தெரியும். மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்ட தானே கோபப்படவும் வருத்தப்படவும் முடியும். சீக்கிரமே உன் வருத்தத்தையும் கோபத்தையும் சரி செஞ்சு நீ சந்தோஷப்படக்கூடிய வகையில் தான் இப்போ எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நடத்துறதுக்காக வந்திருக்கேன்.